இன்றைய முக்கிய செய்திகள். வக்ஃப் வாரியத்தில் பிற மதத்தினரை உறுப்பினராக நியமிப்பது ஏன்? மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி. மாற்றுத்திறனாளிகளை கவுன்சிலர்களாக நியமிக்கும் மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல். குரலற்றவர்களின் குரலாக திராவிட மாடல் ஆட்சி செயல்படுவதாக ஸ்டாலின் பெருமிதம். சென்னை மற்றும் புறநகரில் சூறை காற்றுடன் வெளுத்து வாங்கியது கனமழை. தமிழகத்தில் 6 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை மையம் அறிவிப்பு. சீனாவுக்கான வரியை 245% உயர்த்தியது அமெரிக்கா. ட்ரம்ப் நடவடிக்கையால் உச்சகட்டத்தை எட்டியது வர்த்தக போர். வணக்கம். இந்து அறக்கட்டளைகளில் இந்துக்கள் மட்டுமே உறுப்பினர்களாக இருக்கும்போது வக்ஃப் சட்டத்தில் மட்டும் பிற மதத்தினரை உறுப்பினராக நியமிப்பது ஏன் என மத்திய அரசுக்கு சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ள உச்சநீதிமன்றம் மத்திய அரசு வெளிப்படையாக பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. வக்ஃப் சட்ட திருத்தத்தை எதிர்த்து தொடரப்பட்ட 100க்கும் மேற்பட்ட மனுக்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தன. அப்போது வாதிட்ட மூத்த வழக்கறிஞர் திரு கபில் சிபல் ஒவ்வொரு மதத்தினருக்கும் அவர்களது விவகாரங்களை கையாள அரசியலமைப்பு அதிகாரம் வழங்கியுள்ளதாகவும், ஆனால் வக்ஃப் சட்டம் ஒரு மத சுதந்திரத்தை கட்டுப்படுத்தும் வகையில் உள்ளதாகவும் கூறினார். ஆனால் வக்ஃப் வாரியத்தில் பிற மதத்தினரை நிர்வாகிகளாக நியமிப்பது நேரடி விதிமீறல் என அவர் தெரிவித்தார். அடுத்து வாதிட்ட வழக்கறிஞர் திரு அபிஷேக் சிங்வி நாடு முழுவதும் சுமார் 8 லட்சத்துக்கும் மேலான வக்ஃப் சொத்துக்கள் உள்ளதாகவும் அவற்றை கையகப்படுத்தும் வகையிலேயே தற்போதைய சட்ட திருத்தம் உள்ளதாகவும் கூறினார். பின்னர் வாதிட்ட திமுக தரப்பு மூத்த வழக்கறிஞர் திரு வில்சன் வக்ஃப் புதிய சட்டத்தின்படி ஒரு நபர் தாம் ஒரு இஸ்லாமியர் என்பதை நிரூபிக்க 5 ஆண்டுகள் தேவைப்படுகிறது என்றும் அரசியல் சாசனம் 26 மற்றும் 300A இது எதிரானது என்றும் கூறினார். அடுத்து வாதிட்ட மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா நாடாளுமன்ற கூட்டுக்குழு பல ஊர்களுக்கு சென்று விரிவாக கருத்து கேட்ட பின்னர்தான் சட்டம் இயற்றப்பட்டதாக கூறினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் இந்து அறநிலையத்துறை சட்டத்தின்படி இந்துக்கள் மட்டுமே அதனை நிர்வகிக்க முடியும் என்று இருக்கும்போது வக்ஃப் சட்டத்தில் மட்டும் ஏன் புதிய நடைமுறை என்று கேள்வி எழுப்பினர். பயனாளிகளால் அல்லது வக்ஃப் தீர்ப்புகளால் வக்ஃப் சொத்துக்கள் நிறுவப்பட்டால் அது செல்லாது என்று கூறுகிறீர்களா என அவர்கள் வினவினர். ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்பு வரை சொத்துக்களை பதிவு செய்யும் நடைமுறை இல்லை என்றும் 14, 17ஆம் நூற்றாண்டுகளில் உள்ள சொத்துக்கள் கூட வக்ஃப் சொத்துக்களாக உள்ளன என்றும், உதாரணத்துக்கு ஜும்மா மசூதி உள்ளதாகவும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். இந்து சமய அறநிலையத்துறை, திருப்பதி தேவசம்போர்டு உள்ளிட்ட இந்து கோயில் நிர்வாக அமைப்பில் இந்துக்கள் அல்லாதோர் உள்ளனரா என்றும், வக்ஃப் சொத்தை மாவட்ட ஆட்சியர் முடிவு செய்வது நியாயமானதா என்றும் அவர்கள் வினவினர். பயனாளியால் வக்ஃப் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருந்தால் புதிய சட்டத்தின்படி அது செல்லாது என அறிவிக்கப்படுமா என்றும் நீதிபதிகள் சரமாரி கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த திரு துஷார் மேத்தா வக்ஃப் சொத்துக்களை வக்ஃப் வாரியம் நிர்வகிப்பதை பெரும்பாலான இஸ்லாமியர்கள் விரும்பவில்லை என்றும், அந்த சொத்துக்களை அறக்கட்டளை நிறுவி நிர்வகிக்க விரும்புவதாகவும் கூறினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் இதுபோன்ற இந்து கோயில் நிர்வாகத்திலும் பிற மதத்தினரை ஈடுபடுத்தலாம் என கூறுகிறீர்களா என வினவினர். இதனால் அதிருப்தி அடைந்த திரு துஷார் மேத்தா இவ்வாறு லாஜிக் பேசினால் இந்த வழக்கை இந்த அமர்வு கூட விசாரிக்க முடியாது என்று கூறினார். இதற்கு பதிலளித்த தலைமை நீதிபதி இந்த இருக்கையில் அமரும் போது எந்த மதமும் தங்களுக்கு கிடையாது என்றும் அனைத்து தரப்பினரும் சம்மதமே என்றும் தெரிவித்தார். இனிமேல் இஸ்லாமியர்களை இந்து அறக்கட்டளை வாரியங்களில் அனுமதிப்பீர்களா? இதற்கு வெளிப்படையாக பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கு நோட்டீஸ் வழங்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். வக்ஃப் வாரியத்தில் 2 ஓய்வு பெற்ற நீதிபதிகள் நியமனம் செய்வது செல்லும் என்றும் மற்ற உறுப்பினர்கள் அனைவரும் இஸ்லாமியர்களாகவே இருக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். எனினும் இந்த இடைக்கால உத்தரவுகளை நிறுத்தி வைத்த நீதிபதிகள் வழக்கு விசாரணையை நாளை பிற்பகல் 2 மணிக்கு ஒத்திவைத்தனர். நாளை விசாரணைக்கு பிறகு இந்த உத்தரவு இறுதி செய்யப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளை கவுன்சிலர்களாக நியமிக்க வகை செய்யும் மசோதாவை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்தார். அப்போது பேசிய அவர் ஆதி திராவிடர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பெண்கள், விளிம்பு நிலை மக்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கையர் என குரலற்றவர்களின் குரலாக திராவிட மாடல் ஆட்சி செயல்பட்டு வருவதாக கூறினார். மாற்றுத்திறனாளிகள் என்ற சொல்லை முதலாக உருவாக்கியவர் கலைஞர்தான் என்று கூறிய அவர் அதே அக்கறையோடுதான் தாமும் அந்த துறையை கவனித்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். தாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன்பு இந்த துறைக்கான நிதி ஒதுக்கீடு 667 கோடி ரூபாயாக இருந்தது என்றும், ஆனால் இந்த நிதியாண்டில் 1432 கோடி ரூபாய் என 2 மடங்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ஸ்டாலின் தெரிவித்தார். அரசு பணியாளர்களுக்கான தேர்வுகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கென நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் 4 விழுக்காடு இடஒதுக்கீட்டின் மூலம் கடந்த 4 ஆண்டுகளில் 1493 பேர் அரசு பணிகளை பெற்றுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார்.
மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைவேற்றியுள்ள திட்டங்களை பட்டியலிட்டு பேசிய திரு ஸ்டாலின், அதற்கெல்லாம் மணிமகுடம் வைப்பது போல அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் மாற்றுத்திறனாளிகள் தேர்தலில் போட்டியிடாமல் நியமன முறையில் உறுப்பினராக நியமிக்கப்படுவார்கள் என்று கூறினார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994, தமிழ்நாடு நகர்ப்புற ஊராட்சிகள் சட்டம் 1998 ஆகியவற்றின் திருத்த சட்ட முன்வடிவுகளை திரு ஸ்டாலின் அறிமுகம் செய்தார். அப்போது ஒடுக்கப்பட்ட மக்களை அதிகாரம் பொருந்தியவர்களாக உயர்த்துவதும் அதிகாரத்தில் பங்கெடுப்பவர்களாக மாற்றுவதும் தான் திராவிட இயக்கத்துடைய நோக்கம் என்று அவர் தெரிவித்தார். நகர்ப்புற உள்ளாட்சிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் 35 பேர் மட்டுமே மாற்றுத்திறனாளிகள் ஆவார்கள். ஆனால் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு சுமார் 650 மாற்றுத்திறனாளிகள் நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும் 12,913 மாற்றுத்திறனாளிகள் கிராம பஞ்சாயத்துகளிலும் 388 மாற்றுத்திறனாளிகள் ஊராட்சி ஒன்றியங்களிலும் மாவட்ட ஊராட்சிகளில் 37 மாற்றுத்திறனாளிகளும் நியமனம் செய்யப்படுவார்கள். அவர்களது குரல் அந்த உள்ளாட்சி அமைப்புகள் எல்லாம் எதிரொலிக்கும். இந்த சட்ட திருத்தம் மூலம் கடைக்கோடியில் இருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவரவர் வாழும் ஊரிலேயே மரியாதை கிடைக்கும் என்று திரு ஸ்டாலின் கூறினார். இந்த மசோதா வரும் 29ஆம் தேதி ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்த நிலையில் தமிழகத்தில் 6 நாட்களுக்கு மழை தொடரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சென்னையில் இன்று காலை திடீரென கனமழை கொட்டியது. மந்தைவெளி, அடையாறு, திருவான்மியூர், சைதாப்பேட்டை, தியாகராய நகர், வடபழனி, மயிலாப்பூர், அண்ணாநகர் உள்ளிட்ட இடங்களில் வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஒரு வாரமாக கொளுத்திய கோடை வெயிலுக்கு இந்த மழை ஆறுதலாக உள்ளதாக சென்னை வாசிகள் தெரிவித்தனர். நேற்றுலாம் மழையில் ரொம்ப வெயிலாக இருந்தது. இன்றைக்கி பார்க்குறேன் மழை அவ்வளோ பிச்சு அடிக்குது. இப்போ எப்படா அந்த மழையை தாண்டி போகணுன்னு பார்த்தா அதுக்குள்ளேயே ஃபுல்லாக நடந்துட்டேன். வேறு மழை நான் எதிர்பார்க்கல இந்த வெயிலுக்கு இப்படி மழை பெய்யும்னு. நல்ல மழை சடனாக வந்து பிரிட்ஜுக்கு பக்கத்தில் நின்றுட்டுருக்கோம். ஹெவியான ரெயின் 2-3 நாளாக நல்லா இருந்த வெயிலுக்கு நல்ல ஒரு மக்களுக்கு ஒரு இதாக இருந்தது. மழை தண்ணி நல்லா ஹெவியாக இருக்கனால எல்லோரும் நின்றுட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. பட் குளிர்ச்சி நல்லா ஆயிடுச்சு. தாம்பரம், குன்றத்தூர், மேடவாக்கம், போரூர், மதுரவாயல், அம்பத்தூர், ஆவடி, பூவிருந்தவல்லி, செங்கல்பட்டு, கல்பாக்கம், மணலி உள்ளிட்ட பகுதிகளில் சூறை காற்றுடன் கனமழை பெய்தது. இதில் கடைகளுக்கு முன்பு வைக்கப்பட்டிருந்த விளம்பர பதாகைகள் தூக்கி வீசப்பட்டன. பொன்னேரி, மதுராந்தகம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டிய கனமழையால் சாலைகளில் தண்ணீர் ஆறாக சென்றது. கனமழை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்க வேண்டிய விமானங்கள் வானத்திலேயே வட்டமிட்டன. மும்பையிலிருந்து சென்னை வந்த ஏர் இந்தியா பயணிகள் விமானம் மோசமான வானிலை காரணமாக பெங்களூருக்கு திருப்பி அனுப்பப்பட்டது. சென்னையிலிருந்து டெல்லி, மும்பை, கொச்சி, கோவை உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லும் விமானங்களும் தாமதமாக புறப்பட்டு சென்றன. மேடவாக்கத்தில் 12 சென்டிமீட்டர் மழை பெய்தது. நெற்குன்றம், வளசரவாக்கம், சாலிகிராமம் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், நுங்கம்பாக்கம், பாரிமுனையில் 6 சென்டிமீட்டர் என மழை பதிவானது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரம் பெய்த கோடை மழையால் வெப்பம் தணிந்தது. இதற்கிடையே தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுவதால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை முதல் வரும் 22ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. சீன பொருட்களுக்கான இறக்குமதி வரியை 245% அமெரிக்கா உயர்த்தியுள்ளதால் இரு நாடுகள் இடையிலான வர்த்தக போர் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. அமெரிக்க பொருட்களுக்கு பல்வேறு நாடுகள் அதிக வரி விதிப்பதாக குற்றம் சாட்டிய அதிபர் டிரம்ப் ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் சம வரி விதிப்பை அமல்படுத்தினார். அதன்படி சீனாவிற்கு 34%, இந்தியாவிற்கு 27% என வரி விதிக்கப்பட்டது. இதேபோல பல்வேறு நாடுகளுக்கான புதிய வரி அமலுக்கு வந்த நிலையில் சமரசத்திற்கு முன்வந்த 75 நாடுகளுக்கான வரியை 90 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக ட்ரம்ப் அறிவித்தார். அதே நேரத்தில் அமெரிக்காவிற்கு பதிலடியாக 34% வரியை அறிமுகப்படுத்திய சீனாவிற்கு 20% வரியை உயர்த்திய அமெரிக்க அரசு தொடர்ந்து 145% உயர்த்தியது. இதனால் வர்த்தக போர் தீவிரமடைந்திருக்கும் நிலையில் அமெரிக்க பொருட்களுக்கு 125% வரியை சீனா அறிவித்தது. இதனிடையே சீனாவின் நடவடிக்கைக்கு பதிலடி கொடுப்பதாக தெரிவித்துள்ள வெள்ளை மாளிகை இன்று முதல் அந்நாட்டிற்கான வரி 245% உயர்த்தப்படுவதாக அதிரடியாக அறிவித்துள்ளது.
இந்த விவகாரத்திற்கு அமெரிக்கா தீர்வு காண விரும்பினால் வரியை மேலும் மேலும் அதிகரித்து நெருக்கடி தரக்கூடாது என்று சீன வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் லின் ஜியான் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே அமெரிக்காவிற்கான பார்சல் சேவையை ரத்து செய்வதாக ஹாங்காங் தபால் துறை அறிவித்துள்ளது. ஹாங்காங்கில் இருந்து வரும் சிறு பார்சல்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டிருந்த நிலையில் மே 2ஆம் தேதி முதல் 120% வரியை அமெரிக்கா விதித்திருப்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பாஜகவுடன் தேர்தல் கூட்டணி மட்டுமே அமைக்கப்படும் என்று கூறிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி கூட்டணி ஆட்சி கிடையாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கடந்த 11ஆம் தேதி சென்னை வந்த உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை திரு பழனிசாமி, முன்னாள் அமைச்சர்கள் திரு முனுசாமி, திரு வேலுமணி, திரு உதயகுமார் ஆகியோர் சந்தித்து பேசினர். பின்னர் நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் அதிமுகவுடனான கூட்டணியை அறிவித்த திரு அமித்ஷா தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமையும் என்றும் தெரிவித்தார். जी हम साथ में सरकार बनाएंगे, हम चुनाव एड़ापाड़ी जी के नेतृत्व में लड़ेंगे. இந்நிலையில் சட்டப்பேரவை வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய திரு பழனிசாமியிடம் அதிமுக பாஜக கூட்டணி குறித்தும் திரு அமித்ஷா கூறிய கூட்டணி ஆட்சி பற்றியும் கேள்வி எழுப்பப்பட்டது. இதனால் கோபமடைந்த அவர் யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி வைப்போம் என்றார். கூட்டணி அரசுன்னு சொல்லவே இல்லை. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வித்தியெல்லாம் காட்டுறீங்க. தயவு செய்து இந்த வித்தியெல்லாம் விட்டுருங்க. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமைக்கும். புரிஞ்சுங்க. ஏங்க திருப்பி அதுக்குள்ள வரீங்க. டெல்லிக்கு பிரதமர் திரு மோடி என்றும் தமிழ்நாட்டிற்கு திரு பழனிசாமி என்றும் தான் திரு அமித்ஷா தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டார். அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றுதான் திரு அமித்ஷா பேசியதாகவும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பற்றி கூறவில்லை என்றும் திரு பழனிசாமி கூறினார். இனி வருவது செய்தி துளிகள். இந்துக்களின் மொழி ஹிந்தி என்றும் இஸ்லாமியர்களின் மொழி உருது என்றும் காலனி ஆதிக்க சக்திகளால் பிளவு உண்டாக்கும் வகையில் கருத்து உருவாக்கப்பட்டுவிட்டதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா அரசின் அலுவல் மொழி சட்டத்தின்படி அகோலா மாவட்டத்தில் நகராட்சி பெயர் பலகையில் உருது மொழி இருக்கக்கூடாது என்று தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்த நீதிபதிகள் அரசியல் சாசனத்தின் 8வது அட்டவணையில் உள்ள எந்த மொழியையும் பயன்படுத்த தடை கிடையாது என்று தெரிவித்தனர். முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்த நாளான ஜூன் 3ஆம் தேதி இந்த ஆண்டு முதல் செம்மொழி நாளாக கொண்டாடப்படும் என தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சாமிநாதன் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்துக்கு பதிலளித்து பேசிய அவர், வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளில் தமிழ் கட்டாயம் இடம்பெறுவது தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். யுனெஸ்கோ வாயிலாக திருக்குறளை உலக நினைவு கருவூலமாக நிலைநிறுத்துவதற்கான திட்டப்பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் கூறினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை மக்கள் நீதி மய்ய தலைவர் திரு கமல்ஹாசன் இன்று சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு கமல்ஹாசன், வக்ஃபு வாரிய திருத்தச் சட்டத்துக்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியது மற்றும் ஆளுநர் கிடப்பில் போட்ட மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் மூலம் அனுமதி பெற்றதற்காக வாழ்த்து தெரிவித்ததாக கூறினார். நமக்கு சாதகமாக என்று சொல்வதை விட இந்தியாவுக்கே சாதகமான ஒரு தீர்ப்பை இவங்க போட்ட கேஸ்னால வந்திருக்குங்கிறதுனால கொண்டாடப்பட வேண்டியவர்கள் இவர்கள். அதனால அந்த கொண்டாட்டத்துக்காக தான் நான் வந்தேன். ராமேஸ்வரம் மீனவர்களின் நாட்டுப்படகை சேதப்படுத்தி மீனவர்களை இலங்கை கடற்படையினர் விரட்டியடித்த சம்பவம் நடந்துள்ளது. பாம்பன் குந்துக்கால் பகுதியிலிருந்து நாட்டுப்படகில் கடலுக்கு சென்ற 7 மீனவர்கள் நேற்று கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் நாட்டுப்படகு மீது தங்களது படகை மோதி சேதப்படுத்தியதுடன் மீனவர்களை தாக்கி வலையை வெட்டி கடலில் வீசி விரட்டியடித்துள்ளனர். இன்று காலை கரை திரும்பிய மீனவர்கள் சேதமான படகை பழுதுபார்க்க 4 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என தெரிவித்தனர். வரும் ஆண்டில் காலை உணவு திட்டத்தில் அரிசி உப்புமாவுக்கு பதிலாக சாம்பாருடன் பொங்கல் வழங்கப்பட உள்ளதாக அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் சமூக நலன் மற்றும் மகளிர் நலத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், காலை உணவு திட்டத்தால் குழந்தைகளின் ஆரோக்கியம் மற்றும் வகுப்பறை ஈடுபாடு அதிகரித்துள்ளதாக திட்டக்குழு ஆய்வில் தெரியவந்துள்ளதாக கூறினார். கடந்த ஆண்டு எடை குறைவாக உள்ள 92,000 குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்பட்டு அந்த குழந்தைகள் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதாகவும் திருமதி கீதா ஜீவன் தெரிவித்தார். உதகை அருகே கள்ளக்குறையில் 3வது நாளாக சிறுத்தை புலி உலா வந்ததால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். நேற்று முன்தினம் கன்றுக்குட்டியை பின்தொடர்ந்த அந்த சிறுத்தை புலி நேற்றிரவு வளர்ப்பு நாயை வேட்டையாடுவதற்காக நீண்ட நேரமாக சுற்றி வந்த சிசிடிவி காட்சி வெளியானது. சிறுத்தை புலியை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில்
அடாது மழையிலும் விடாது பணியாற்றிய போக்குவரத்து காவலருக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். 1 மணி நேரம் கொட்டிய மழையால் தேரடி ரயில்வே மேம்பாலத்தின் கீழ் குளம் போல தண்ணீர் தேங்கி நின்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அப்போது கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் போக்குவரத்து காவலர் ஒருவர் தாறுமாறாக நின்ற வாகனங்களை இங்கும் அங்கும் ஓடி ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டார். நனைந்து கொண்டிருந்த அவருக்கு ஒருவர் ஓடிச் சென்று குடையை கொடுத்து உதவினார். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 309 புள்ளிகள் உயர்ந்து 77,044 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 108 புள்ளிகள் அதிகரித்து 23,437 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 760 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 70,520 ரூபாயாகவும் ஒரு கிராம் 8,815 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இன்றி ஒரு கிராம் 110 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வக்ஃபு வாரியத்தில் பிற மதத்தினரை உறுப்பினராக நியமிப்பது ஏன் என சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ள உச்சநீதிமன்றம் மத்திய அரசு வெளிப்படையாக பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளை கவுன்சிலர்களாக நியமிக்க வகை செய்யும் மசோதாவை முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்தார். சீன பொருட்களுக்கான இறக்குமதி வரியை 245% அமெரிக்கா உயர்த்தியுள்ளதால் இரு நாடுகளிடையிலான வர்த்தக போர் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.